ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. சுவாமி என்றால் குமாரசுவாமியே என்ற அருளுரையின் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணி பல மதங்களை கண்டனம் செய்து வைதிக மதத்தை ஸ்தாபித்தார் அல்லவா. இந்த திக்விஜயத்தில் அவர் அமரசிம்மனையும் சந்தித்தார். பகவத்பாதரின் கொள்கை ஒரே ஒரு சத்தியம்தான் இருக்கிறது, அதுவே பலவிதமாக தெரிகிறது, அந்த ஒன்றிலேயே கரைந்து அதுவாகவே ஆகிவிட வேண்டும் என்பது. பௌத்தர்கள் பொதுவாக எல்லாமே சூன்யம், மாயை என்பார்கள். ஆதி ஆச்சாரியாலும் மாயையால் தான் ஒரே பரம்பொருள் பலவாக தெரிகிறது, இந்த பார்வை போனால் இது அத்தனையும் போய்விடும் என்று சூன்ய நிலையை சொல்கிற மாதிரி தோன்றினாலும் அவர் முக்கியமாக சொன்னது இல்லாத சூன்ய மாயை அல்ல, இது போன பின் எப்போதும் நிலைத்து இருக்கிற அழிவே இல்லாத பூரணமாக ஒரே சத்தியம் இருக்கிறது என்பதைத்தான் நம் ஆச்சாரியால் முடிந்த நிலையாக அவலம்பித்தார், நிலையாட்டினார். பௌத்தம் சூன்யத்தோடு நிற்கிறது, பூரணமாக ஒன்று இருக்கிறது என்பது ஆச்சாரியாளுக்கு முக்கியம். ஒன்றும் இல்லை என்பது புத்தருக்கு முக்கியம். ஒன்று இருக்கவும் இருக்கலாம் அஸ்தி, இல்லாமலும் இருக்கலாம் நாஸ்தி, இருந்தும் இல்லாமலும் கூட இருக்கலாம் அஸ்தி நாஸ்தி என்பது ஜைன மத ஸ்தாபகரான ஜினருக்கு, மகாவீரருக்கு முக்கியம். இப்படிப்பட்ட கொள்கையை உடைய ஜைனனான அமரசிம்மன் ஆச்சாரியரிடம் வாதப்போருக்கு வரும்போது, நான் ஒரு திரைக்கு பின்னால் இருந்துதான் கேள்விகளுக்கு பதில் சொல்வேன் என்றான். ஆச்சாரியாலும் இதில் உள்ள ரகசியத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்காமல் ஒப்புக்கொண்டார். ஸ்ரீ சங்கர் பகவத்பாதர்களுக்கும் அமரசிம்மனுக்கும் வாதப்போர் ஆரம்பித்தது. அமரசிம்மன் ஒரு திரையை கட்டிக்கொண்டு அதற்கு உள்ளே இருக்கிறான். ஆச்சாரியால் வெளியே இருந்து கேள்விகள் கேட்கத் தொடங்கினார். அமரசிம்மன் பளிச் என்று பதில் சொன்னான். அவன் என்னதான் மகா புத்திமானாக இருந்தாலும் கூட இத்தனை சாமர்த்தியமாக எப்படி பிரதிவசனம் கொடுக்கிறான் என்பது ஆச்சாரியாளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. க்ஷணகாலம் யோசித்தார். உடனே பரமேஸ்வர அவதாரமும் சர்வஜனுமான அவருக்கு ரகசியம் புரிந்துவிட்டது. அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னது அமரசிம்மனே இல்லை, சாக்ஷாத் சரஸ்வதி தேவியே அவன் மாதிரி பேசியிருக்கிறாள் என்று தெரிந்தது. இவன் அவளை ரொம்ப நாளாக உபாசித்திருக்கிறான். நியாயமாக பார்த்தால் இவன் அப்படி செய்திருக்கவே கூடாது. ஏனென்றால் இவனுடைய ஜைன மதம் ஒரு கடவுளை பற்றியே சொல்லவில்லை, அதை பல ரூபத்தில் சரஸ்வதி மாதிரி பல தெய்வ வடிவங்களில் ஆராதிப்பதை ஜைன தத்துவம் ஒப்புக்கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தும் இவன் ஜைன மதத்துக்கு ஆதரவாக புஸ்தகம் எழுதுவதற்கே சரஸ்வதியின் அனுகிரகம் வேண்டுமென்று கருதி அவளை உபாசனை பண்ணியிருக்கிறான். உள்ளொன்று வைத்து புறமொன்றாக இருந்திருக்கிறான். இப்போது கூட நாஸ்திகர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்களில் ரொம்ப பேர் வியாதி வெக்கை வந்து ரொம்பவும் கஷ்டம் ஏற்பட்டால் வெங்கடரமண சுவாமிக்கு வேண்டிக் கொள்கிறார்கள். மாரியம்மனுக்கும் பிரார்த்தனை செலுத்துகிறார்கள். கேட்டால் வீட்டில் இப்படி அபிப்பிராயம், சம்சாரத்துக்கு இதில் நம்பிக்கை, அவர்களுக்காக விட்டு கொடுத்தேன், அவர்கள் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்தேன் என்று ஜம்பமாக சொல்லிக் கொள்வார்கள். இந்த ரீதியில்தான் ரொம்ப காலம் முந்தியே ஹிந்து மதத்தை கண்டனம் பண்ணும் கிரந்தங்களை எழுதிய அமரசிம்மன் அவை நன்றாக அமைய வேண்டும் என்று ஹிந்து மதத்தின் வாக்கு தேவதையை உபாசனை செய்தான். ஒருவன் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அது நல்லதாகத்தான் இருக்கட்டும் கெட்டதாகத்தான் இருக்கட்டும், அதிலே பூர்ண சிரத்தையுடன் இறங்கிவிட்டான் என்றால் அதற்கு உண்டான ஒரு பலனை பகவான் தரத்தான் செய்கிறான். அப்படியே இவனுடைய உபாசனையின் சிரத்தையை முறித்து இவனுக்கும் சரஸ்வதி அனுகிரகம் செய்துவிட்டாள். இப்போது இவன் திரைக்கு இந்த புறம் சரஸ்வதி தேவி ஒரு கடத்தில் ஆவாகனம் பண்ணிவிட்டு உட்கார்ந்திருக்கிறான். தான் எத்தனை புத்திசாலியானாலும் ஆச்சாரியால் எதிரில் சூரியனுக்கு முன் பிடித்த மெழுகுவர்த்தி மாதிரி ஆகிவிடும் என்பது இவனுக்கு தெரியும். அதனால் முன்னமேயே வாக்கு தேவியை தஞ்சம் புகுந்திருந்தான். இவனுடைய உபாசனைக்கு இன்னும் கொஞ்ச காலம் பலன் தந்துதான் ஆக வேண்டும் என்று அவளும் கட்டுப்பட்டிருந்தாள். எனவே என்னை ஒரு கடத்தில் ஆவாகனம் பண்ணி வைத்து சுற்றிலும் திரை போட்டு கொண்டு நீ அதற்குள் இரு. சங்கரர் வெளியிலிருந்து கேள்வி கேட்கட்டும், உனக்காக நானே பதில் சொல்கிறேன் என்று வாக்கு தந்தாள் வாக்தேவி. அந்தப்படித்தான் இப்போது நடந்தது. அதை ஆச்சாரியாலும் துளி மனசை செலுத்தியவுடனே கண்டுபிடித்து விட்டார். உடனே அவர், அம்மா உன் காரியம்தானா இது, நீ இப்படி செய்யலாமா? உன்னையும் மற்ற அத்தனை தெய்வங்களையும் ஆராதிக்கிற பழக்கத்தையே தொலைத்து விட வேண்டும் என்று கிரந்தம் செய்கிறவனுக்கே நீ இப்படி அனுகிரகம் செய்யலாமா? அவனுடைய உபாசனா பலத்துக்காக செய்தாய் என்றாலும் இத்தனை புஸ்தகங்கள் அவன் எழுதியுமா அது தீரவில்லை. அதோடு இத்தனை நேரம் என்னோடு தாக்கு பிடித்து வாக்குவாதம் செய்ததிலும் எத்தனையோ அனுகிரகத்தை செய்துவிட்டாயே.
அவனுக்கு செய்ய வேண்டியதற்கு அதிகமாக செய்வது நியாயமா என்று சரஸ்வதி கேட்டார். அவருடைய கணக்கு சரியாகத்தான் இருந்தது. அமரசிம்மனுடைய உபாசனைக்கு பிரதிபலன் தந்து தீர்த்தாயிற்று என்று சரஸ்வதி தெரிந்து கொண்டாள். உடனே கடத்திலிருந்து அந்தர்தானமாகி விட்டாள். திரை அருந்து விழுந்தது. அப்புறம் அமரசிம்மனால் ஆட்சியாளர்களுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டான். ஓம் நம சிவாய. இந்த அருளுரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.